ஸ்கிப் பண்ணி ரோல் பண்ணாலும் பாட்டு வருது. என் தலைவா ஏதோ இவர் ஏதோ கடவுள் மாதிரியும் இவர் வந்தா எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்திருவாரு மாதிரி. அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள். அந்த ஐடி விங் அவங்களோட டீம் இருக்கு பாத்தீங்களா, யார் ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லி ஆட்சி வந்து 10 நாள் தான் ஆச்சு. 10 நாளா இருக்கட்டும் 15 நாளா இருக்கட்டும், ஏன் படத்துல அப்படி காட்டி தானே ஒரு நாள் முதல் மாதிரில வந்தா அதில் பாலிஷ் பண்ணியிருக்காங்கன்ற எல்லாத்தையும் எல்லாம் இருக்கப்படி இருக்குது. அப்படி இருந்தால் எதுவும் நடக்க கூடாது. கோயம்புத்தூர்ல நடைபெறக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பேசுது. 10 வயது சின்ன பிள்ளை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்லாம் சொன்னார்ல, ஆனா அதெல்லாம் இங்க செயல்படலன்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்கல்ல. அதுங்க இப்போ இனிமேல் தான் செயல்படுதலே. இப்போ அதெல்லாம் நடக்கிறதுனால தான் 27க்கு அப்புறம் தான் செயல்படும் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் சைன் வந்து யூனிட்டி போட்டாரு, 2வது சைன் வந்து 27 வந்து செயல்படும். அதுக்கு முன்னாடி எல்லாம் காவல்துறையில கொஞ்சம் ரெஸ்ட்ல இருங்க, அதுக்கப்புறம் வீரியமா வந்து செயல்படணுங்காண்டி ரெஸ்ட் கொடுத்து இப்போதான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காரு. இனிமேல் எந்த கொலை வழக்கு, எந்த ஒரு பாலியல் வன்கொடுமை, எந்த ஒரு கொலையும் நடக்காதுன்றது விஜய் சிஎம் என்ன செஞ்சிருக்காரு, கேரண்டி கொடுத்திருக்காரு. சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னாரு, ஆனா தமிழகத்துல வந்து தொடர்ந்து வந்து நடக்கல. அப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்ல இருக்குன்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க தானே சொல்றாங்க. அதான் நான் சொல்றேன், நான் இல்லன்றேன். நானு சிங்கப்பெண் அதிரடி பாலிஷ் பண்ணியிருக்காங்கன்ற எல்லாத்தையும் பழைய பேரை வந்து புது பேரா பாலிஷ் பண்ணி வச்சிருக்கிறாரு. எல்லாம் இருக்கப்படி இருக்குது. அப்படி இருந்தா எதுவும் நடக்க கூடாது. காஷ்மீர்ல நடந்தது ஒரு ஆசிஃபான்றது 10 வயசு 8 வயசு கோவில் கருவறைகளுக்குள்ள நடந்தது. அது கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லா பேசப்பட்டு மிகப்பெரிய போராட்டங்களை வெடிச்சது. ஆனா இப்போ கோயம்புத்தூர் தமிழகத்தில் நடக்குது. அதான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டிருக்காரு, இது தமிழ்நாடா ஊபியா, இது மற்ற வட மாநிலத்தை விட மோசமா போயிரும் போல் இருக்குது. சட்ட ஒழுங்கு சீரா கொண்டு வரேன், ஊழல் இல்லாம மாற்றம் கொண்டு வரேன்னா இவரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணியிருக்கணும்? அது 100 யூனிட்ஸ் போட்டு 200 யூனிட்ஸ் போட்டது சைனு. முதல்ல மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உறுதி செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஒரு ஆட்சிக்கு வந்து 10 நாள் தான் ஆச்சு. 10 நாளா இருக்கட்டும் 15 நாளா இருக்கட்டும், ஏன் படத்துல அப்படி காட்டி தானே ஒரு நாள் முதல் மாதிரில வந்தார்ல. அர்ஜுன் வந்தாரா இல்லையா, சங்கர் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி இவரும் அந்த ஒரு ஆசை இல்லாத சர்க்கார் படத்துல எப்படி ஒரே நாள்ல எல்லாம் மாற்றம் கொண்டு வந்தாரு. அவரே சொன்னார்ல, ஒரே நாள்ல ஒருத்தர் வந்து கூட்டமா மாறுறது, கூட்டம் வந்து ஒருத்தரா மாறுறதும் ஒரே நாள் நடக்கணும். அப்படி பண்ணிருக்கலாம்ல, ஏன் மாத்த முடியாதா? அப்போ ரியல் வேற ரீல் வேறன்னு புரிஞ்சிருச்சா? மக்கள் புரிஞ்சுட்டாங்களா? ஒரே நாள்ல மாறாது, 15 நாள்ல மாறாது. 5 வருஷம் ஆனாலும் மக்கள் சில விர்ச்சுவல் வாரிசு சொல்லுவாங்க. கண்டிப்பா 5 வருஷத்துல என்ன மாத்த முடியும்? விர்ச்சுவல் வாரிசு சொல்றப்ப இப்ப இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை நிறைய இன்ஃபுளுசஸ் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, அது எப்படி பாக்குறீங்க? இன்ஃபுளுன்ஸ் பேசலாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா டோட்டல் கண்ட்ரோல் விஜய் அவர்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு. முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு எடுத்திருக்காங்க? அரசாங்கத்துக்கு எதிராக யார் கருத்து தெரிவிச்சாலும் அவங்களை அப்படியே ஆஃப் பண்ணி லாக் பண்ணி வைங்க. நடக்கக்கூடிய 15 நாட்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இவர் என்ன செய்யலாம்? சரி ஓகே, நடந்துருச்சு. இனிமேல் அவர் வீட்டுக்கு போன் பண்ணி ஒரு ஆறுதல் சொல்லி, இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன், இனிமேல் என்ன நடக்குதுன்னா என்ன ஆறுதல் சொல்லி இருக்கிறாரு? பேசி கேட்டாரா? இவர் மட்டும் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள், எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அங்கிள், எல்லாத்திட்டையும் கேட்டுருங்க அங்கிள். அஜித் குமார் நடந்த சம்பவத்துல கேட்டாரு. போலீஸ் பிரச்சனையில அவங்கள அதிரடியா நீக்கம் பண்ணாங்க உடனே. அது வேற. இவர் வீட்டுக்கு கூப்பிட்டு ஸ்டாலின் அவரு கூப்பிட்டு வீட்டுல கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டது இவர் என்ன செஞ்சாரு? கிண்டல் பண்ணாரு. இப்போ யார சொல்லுவாரு? மோடி அவர்களை சொல்லணும்னா யார சொல்லணும்? ஸ்டாலின் அவர்களை சொல்ல முடியுமா? இவங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இவரு தான் திமுக தான் மன்னிச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். போக பார்த்தோம்னா அதுவும் சில மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். விர்ச்சுவல் வாரியர்ஸ் டீம் இருக்கு, ஐடி விங் இருக்கு. தேர்தலுக்கு முன்பாக செயல்பட்டதை விட தேர்தலுக்கு பின்னாடி நல்லா பயங்கரமா செயல்படுறாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த ஐடி விங் அவங்களோட டீம் இருக்கு பாத்தீங்களா, யார் ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் அவருடைய தலைமையில. யாரு ஜெகதீஷ்னு எல்லாத்துக்கும் தெரியும். பொதுவா ரூட் மாஃபியா அப்படின்னா என்ன மக்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ரூட் மாஃபியா விஜய் அவருடைய டிஏ பர்சனல் அசிஸ்டன்ட். குடும்பம் உடைஞ்சது, சங்கீதா மேடம் பிரிஞ்சது, இன்னும் அரசியல் வாழ்க்கையில நிறைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றா வரிசையா நடந்த காரணமே முதல் தளம் இருந்தது ஆதவர்ஜன். 2வது ஃபர்ஸ்ட் தளம் யாரு? ரூட் மாஃபியா அப்படின்ற ஜெகதீஷ் அவர் தான். அவருடைய தலைமையில தான் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப்கள் ஓபன் பண்ணப்பட்டு இவர் செய்யாத செஞ்ச மாதிரி ஒரு பெரிய தலைவன் மாதிரி ஒரு கடவுள் மாதிரி பாட்டுல எதை ஸ்கிப் பண்ணி ரோல் பண்ணாலும் பாட்டு வருது. என் தலைவா அப்படி தலைமை ஏதோ இவர் ஏதோ கடவுள் மாதிரியும் இவர் வந்தா எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்திருவாரு மாதிரி. அப்போ ஒரே நாள்ல பார்த்த முடியாதுல்ல, 15 நாள்ல பார்த்த முடியாதுல்ல, தெரியுது ரியாலிட்டி தெரியல. அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? இப்போ அரசியலுக்கு தேர்தலுக்கு முன்னாடி அவர் எப்படி நடந்திருக்கணும்? குறை சொல்லலாம், குற்றத்தை எதிர்க்க கூடாதுன்னு இல்லை, நடந்த மாதிரி சொல்லி இருக்கணும். மற்ற கட்சிகள் இருக்குது, இவர் மட்டும் தான் கட்சி புதுசாக துவங்கி இருக்காரா? அதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது,
கம்யூனிஸ்ட் இருக்குது, வாழ்வு உரிமை கட்சின்னு இருக்குது, திருமுருகன் மே 14 கட்சின்னு ஒரு கட்சி, இப்படி ஏகப்பட்ட கட்சி இருக்கு. தமிழகத்துல மட்டும் தான் இப்படி பறந்து இருந்து கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லாம இருக்குது. மற்ற மாநிலங்களில் 2-3 கட்சி தான், அளவா 2-3 கட்சி தான் எதிர்ப்பு தெரிவிப்பான், கருத்து சொல்லிப்பான். நான் தமிழகத்துல மட்டும்தான் நீ சொல்ற கருத்து நான் தப்பு, நீ சொல்ற கருத்து நீ சொல்ற சரி, இது சரியும் அப்படின்னு ஆதரிக்கவும் செய்வாங்க, எதிர்க்கவும் செய்வாங்க. ஆனா விஜய் அவருடைய கருத்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பட டைலாக்ஸ் மாதிரி குதிரை வேகம் அடுக்குமொழி பேசுற மாதிரி. கேட்டது என்ன, பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அவங்க கேட்டது என்ன கேள்வி கேட்டாங்க, காமராஜர் வந்து மூஞ்சி மூடிட்டு போன குதிரை பேரம் நடந்ததே இல்லைன்னு கேட்டதுக்கு, குதிரை பேரம் நடக்கக்கூடியது இல்லைங்க, குதிரை வேகத்துல செல்லக்கூடிய. அப்புறம் வீட்டுல போய் பக்கமா ட்விட்டு போடுறாரு. கேட்ட கேள்விக்கு அங்க பதில் இல்லாம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு, அந்த இடத்துல போய் தைரியமா பதில் சொல்லாம இவர் வீட்டுக்கு போய் பக்கமா ட்விட்டு போடுறாரு. சட்டமன்றம் இப்போ கூடலன்னு நினைக்கிறேன், கூடிடுச்சுன்னா நிறைய லிஸ்ட் கணக்குல போகும். 15 நாட்கள்ல கிட்டத்தட்ட பக்கமா யாரு எதிர்கட்சி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படா சட்டமன்றம் கூடும், இவருக்கு கேள்வி எதிரானா என்ன ஆட்சி நடத்துறீங்க, மக்கள் கேள்வி தானே கேட்கணும், எதிர்கட்சியில கேள்வி தானே கேட்கணும். கேள்வி கேட்டு அதை என்ன செய்யணும், சரிபற்ற இடத்துல எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாரு, கேள்வி கேட்கதான் செய்வாங்க. ஜனநாயகம் நம்மை போன்ற ஊடகங்களும் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. இதை எதிர்த்து இதை மறுக்க முடியாது. விஜய் அவர்களாலும் சரி, எவராலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கருத்துரிமையை யாராலும் பறிக்க முடியாதுங்க. இதை இவர் தன்னுடைய தவறை சரி பண்ணி மக்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யணும். இதுதான் நாங்கள் வேண்டுகோளா வச்சுக்கிறோம். நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நானே செய்ய மாட்டேன், இது போன்ற தவறுகள் நடக்காது. அதற்கு சிங்கப்பெண் அதிரடிப்பட்டது வெறும் வாயால வச்சு அதை செயல்படுத்தணும். ரீல் ஆட்சி இருக்கக்கூடாது, ரியல் ஆட்சி எங்களுக்கு வேணும்.